cause I got something to prove. ஹலோ நண்பா, நான் தான் மோட்டோ விஜய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா நம்ம உங்கள் பைக் வந்து ஆல்ரெடி இங்கே தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. நம்ம பைக்கு பார்த்தோம்னா ரன்னிங்கில் போகும்போதே ஆஃப் ஆகும் சில பேருக்கு. அப்புறம் பார்த்தோம்னா ஒரே ஸ்டார்ட்டில் ஒரே செல்ஃபில் வந்து ஸ்டார்ட் ஆகாது. 2-3 வாட்டி செல்ஃப் ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் உடனே ஆஃப் ஆகிரும், அப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும், மறுபடியும் உடனே ஆஃப் ஆகும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருந்திருக்கு. ஸோ அந்த விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு புது வியூவர்ஸ் யாராவது வந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம பைக் சம்மந்தமான அப்டேட்ஸ் வந்து நான் கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நிறைய பேர் நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஓகே, வாங்க வீடியோக்கு போகலாம். ஓகே, இப்போ பார்த்தோம்னா நம்ம பைக்ஸில் எல்லாருக்குமே பார்த்தோம்னா நிறைய பேருக்கு பார்த்தோம்னா நம்ம ரன்னிங்கில் போகும்போது பார்த்தோம்னா கிளச்சை பிடிக்கும்போது ஆஃப் ஆகும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம மார்னிங்கில் இல்லைனா வண்டி ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் பார்த்தோம்னா வண்டி வந்து ஒரே ஸ்டார்ட்டில் ஸ்டார்ட் ஆகாது. நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் செல்ஃப் அமுக்குவீங்க, அமுக்கும்போது பார்த்தோம்னா வண்டி ரன் ஆகும். ஒரு 10 செகண்ட் 5 செகண்ட்லேயே டக்குன்னு ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி ஒரு 10 தடவை ஒரு 5-6 தடவைக்கு மேலே அந்த மாதிரி நமக்கு பண்ணோம். அதுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, நீங்கள் ரன்னிங்கில் போகும்போது கிளச்சை பிடிக்கும்போது வண்டி ஆஃப் ஆகுது அப்படின்னா, மொதல் விஷயம் பார்த்தோம்னா பெட்ரோல் டேங்கில் வந்து நான் சொல்கிறது பார்த்தோம்னா ஓல்டு மாடல் வண்டிகள் கிடையாது, நியூ மாடலுக்கு, அதாவது BS6, அதாவது 2020க்கு அப்புறம் வந்து 2019-18, அதாவது BS6 லான்ச் பண்ணதுக்கு அப்புறமாக்கு வந்த பைக்குகளுக்கு நான் மெயினாக சொல்கிறேன். ஓல்டு பைக்குக்கெலாம் எனக்கு எப்படின்னு தெரியாது, ஆனால் இப்போ வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் பைக்கு தான் நான் மெயினாக சொல்கிறேன். ஓகேவா, உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம எபிசெட்டு, அதுக்கடுத்து பார்த்தோம்னா நம்ம ஹார்னட்டு, அப்புறம் வந்து அப்பாஜி, அப்புறம் வந்து பிளேடு, எக்ஸ்பிளேடு, பல்சரு, இந்த மாதிரி பைக்ஸில் தான் நான் சொல்கிறேன் மெயினாக. இப்போ வந்து BS6 மாடலில் பார்த்தோம்னா அந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா, அதாவது ரன்னிங்கில் ஆஃப் ஆகிறது, நீங்கள் காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப லேட்டாக இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மாதிரி ஆஃப் ஆகிறதுக்குலாம் என்ன கம்ப்ளைண்ட்டாக இருக்குன்னு பார்த்தோம்னா, பெட்ரோல் நம்ம எங்கேயாவது மாற்றி போட்டு அந்த பெட்ரோலில் அழுக்கு இருந்தால் அந்த அழுக்கு வந்து அந்த ஃபியூல் இன்ஜெட்டில் வந்து அடைச்சிக்கிறோம். அப்படி அடைச்சிக்கிட்டா வண்டி ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ஃபியூல் இன்ஜெட்டில் பார்த்தோம்னா வந்து அந்த அடைப்பு இருந்து வண்டி ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஃபியூல் இன்ஜெட் க்ளீன் பண்ணுறது நான் ஒரு வீடியோ போடுறேன், அதை நீங்கள் பாருங்கள். அந்த மாதிரி ஃபியூல் இன்ஜெட் க்ளீன் பண்ணுறது பார்த்தோம்னா நீங்கள் நேராக ஷோரூம் கொண்டு போயிட்டு எஃப்ஐயில் வந்து உங்கள் பைக்கை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு வந்து வண்டியில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்தோம்னா அந்த ஃபியூல் இன்ஜெட்டை எடுத்து அவங்களே வந்து க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு 200 rupees என்னமா சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த ஃபியூல் இன்ஜெட் பார்த்தோம்னா இந்த சின்ன சைஸ் பிளஸ் தான் இருக்கும், நான் உங்களுக்கு ஃபோட்டோவில் காட்டுறேன். அந்த ஃபியூல் இன்ஜெட்டை எடுத்து ஒரு மிஷின் மாதிரி இருக்கும், அதில் வந்து போட்டு நமக்கு வந்து க்ளீன் பண்ணுவாங்க. அந்த க்ளீன் பண்ணுற வீடியோவும் என்கிட்ட இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள். ஓகே, இப்போ அந்த மாதிரி க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு அதே கம்ப்ளைண்ட் மறுபடியும் வருது அப்படின்னா என்ன பிரச்சனையாக இருக்கும்னு பார்த்தோம்னா, இன்னொன்று பார்த்தோம்னா த்ராட்டில் பாடி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ எனக்கு ஏற்பட்ட கம்ப்ளைண்ட் என்னன்னா, எனக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஏற்பட்டுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, முதல்ல ஷோரூம் கொண்டு போனேன். ஃபஸ்ட்டு வந்து பெட்ரோல் டேங்க்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஃபியூல் இன்ஜெக்ஷனும் அதையும் அந்த இதையும் வந்து க்ளீன் பண்ணேன். க்ளீன் பண்ணும்போது பார்த்தோம்னா வண்டி வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க, எல்லாமே ஓகே டன். அந்த வீடியோ நான் இதில் போடுறேன், நீங்களே பாருங்கள். ஆனால் மறுபடியும் அந்த ப்ராப்ளம் எனக்கு இருந்துச்சு. ஸோ மறுபடியும் நான் ஷோரூமில் போய் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, பார்த்தோன்னா த்ராட்டில் பாடி நீங்கள் மாற்றி ஆகணும், நீங்கள் வந்து உங்கள் பைக்கில் வந்து த்ராட்டில் பாடி போயிருக்கும், அப்படி இல்லைனா த்ராட்டில் பாடியை க்ளீன் பண்ணிட்டு போடுவோம், அப்படி க்ளீன் பண்ணிட்டு போட்டும் சரியாக வரல அப்படின்னா நீங்கள் த்ராட்டில் பாடி தான் மாற்ற மாதிரி வரும் அப்படின்னு. நான் எவ்வளோன்னு கேட்டேன், அது ஒரு 5000 ரூபா சம்திங் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ 5000 ரூபா வருமே அப்படின்ட்டு நான் யோசித்தேன், சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. சரி நீங்கள் வந்து த்ராட்டில் பாடியை க்ளீன் பண்ணி போடுங்க, அதுக்கப்புறம் மிச்சது என்னென்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமாக்கு பார்த்தோம்னா நம்ம பைக்கில் வந்து த்ராட்டில் பாடி இந்த மாதிரி விஷயம் செக் பண்ணும்போது எஃப்ஐயில் போடும்போது கரண்ட் வந்து கம்மியாக வந்திருக்கு. அதாவது நம்ம மேக்னெட்டிக் காயில் இருக்குல்ல, இக்னிஷன் காயில் இருக்குல்ல, அதுலேருந்து வரக்கூடிய கரண்ட் வந்து கம்மியாக வந்திருக்கு. அதுக்கப்புறமாக்கு அந்த பக்கத்து மேக்னெட்டிக் காயில் இருக்குல்ல, அதாவது நம்ம கியர் போடுறோம்ல அந்த சைடு, அதாவது பைக் ஓட்டும் போது லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் காயிலுக்குள்ளே பார்த்தோம்னா செப்பு கம்பிலாம் சுற்றி ஒரு காயில் மாதிரி ஒன்று இருக்கும், ஒயர்லாம் வருது, அது வழியாக தான் கரண்ட் வரும். பைக்குக்கு தேவையான கரண்ட் அது வழியாக தான் வருது, இன்ஜினுடைய ரொட்டேஷன் மூலியமாக.
அந்த காயில் வந்து போயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஓகேவா, அந்த காயில் வந்து சேஞ்ச் பண்ணேன். அது 800 சம்திங்கே வந்துச்சு. அது வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு, புதுசாகவே போட்டாச்சு. அது வந்து சரி வரல, அதில் வந்து சரியாக கரண்ட் வரல அப்படின்னு சொல்லி அது வந்து மாற்றியாச்சு. அதுக்கப்புறமாக்கு வண்டியெல்லாம் அசம்பிள் பண்ணிட்டாங்க. நான் த்ராட்டில் பாடி சேஞ்ச் பண்ண வேண்டாம், இப்போதைக்கு க்ளீன் பண்ணி மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அது சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, பைக் வந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு வாங்கலாம்னு போயிட்டேன். அன்னையிலேருந்து பைக் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. அந்த மாதிரி எனக்கு ஆஃப் ஆகிற கம்ப்ளைண்ட் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் பைக்கில் வந்து ரன்னிங்கில் போகும்போது ஆஃப் ஆனாலும் சரி, அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லைனா ரொம்ப நேரம் பைக் நின்றுக்கிட்டே இருந்துட்டு ரொம்ப லேட்டாகி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே செல்ஃபில் வந்து ஸ்டார்ட் ஆகாமல் ஒரு 2-3 தடவை அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுச்சுன்னா, நீங்கள் முதல்ல செக் பண்ண வேண்டியது உங்களுடைய மேக்னெட்டிக் காயில் வந்து அதுலேருந்து வந்து கரண்ட் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத முதல்ல ஃபஸ்ட்டு ஷோரூமில் செக் பண்ண சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃபியூல் இன்ஜெக்டை க்ளீன் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஒரே அந்த கம்ப்ளைண்ட் டோட்டலாக போயிடும். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு மேக்னெட்டிக் ஆயிலேருந்து கரண்டாலும் நல்லாவாக தான் வருது அப்படின்னா த்ராட்டில் பாடியை க்ளீன் பண்ணி பார்க்கணும். த்ராட்டில் பாடி தேய்மானம் ஆயிருந்தால் கூட அதில் வந்து த்ராட்டில் பாடி வந்து தேய்மானம் ஆயிருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் இது 2 கம்ப்ளைண்ட்டில் ஏதாவது ஒன்றா தான் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் பைக் வந்து இந்த மாதிரி ஆஃப் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தோம்னா, உங்கள் ஷோரூமில் கொண்டு போயிட்டு மேக்னெட்டிக் காயிலையும் த்ராட்டில் பாடியும் செக் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு கம்ப்ளைண்ட் என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா, அந்த இது செக் பண்ணும்போது நீங்கள் ஸ்பார்க் ப்ளக்கையும் சேர்த்து மாற்றிடுங்க. அதாவது மேக்னெட்டிக் காயில் மாற்றும் போது த்ராட்டில் பாடியில் க்ளீன் பண்ணி போது நீங்கள் ஸ்பார்க் ப்ளக்கையும் சேர்த்து மாற்றிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா, ஸோ அந்த ஃபியூல் இன்ஜெக்டில் இருக்க ஹோல்ஸை பார்த்தோம்னா ரொம்ப சின்னமாக இருக்கும். அதுலேருந்து ஸ்ப்ரே பண்ணும். அந்த சின்ன ஸ்ப்ரேயில் ஒரு சின்ன துகள் போனால் கூட அதை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் பெட்ரோல் போடுறது பார்த்தோம்னா ஒரே பெட்ரோல் பங்காக பார்த்து போடுங்க. ஹெச்பினா ஹெச்பி, இது இண்டியன் ஆயில்னா இண்டியன் ஆயில், ரிலையன்ஸ்னா ரிலையன்ஸு, எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த பெட்ரோல் போடுங்க. ஸோ ஒரே பெட்ரோலை போடுங்க. ஓகேவா, ஏதாவது பெட்ரோல் மாற்றி போட்டிங்கன்னா மாற்றி போடுறது பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் பெட்ரோல் எங்கேயாவது குவாலிட்டியே இல்லாத பெட்ரோல் எங்கேயாவது போட்டிங்கன்னா அதில் இருக்க துகள்கள்லாம் பார்த்தோம்னா அடைச்சிடும். அதனால் பெட்ரோல் டேங்க்குள்ளே எதுவும் மண்ணு தூசி எதுவும் போகாத மாதிரியும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. ஃபியூல் இன்ஜெக்ட் அடைப்பு ஏற்பட்டாலும் அந்த மாதிரி வண்டி ஆஃப் ஆகும். ஓகே, இப்போ நான் சொன்ன விஷயத்தை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்கள் பைக்குக்கு இந்த மாதிரி ஆஃப் ஆகிற பிரச்சனை இருந்துச்சுன்னா நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அப்படி அதுக்கு மேலேயே உங்களுக்கு அந்த இது ப்ராப்ளம் பண்ணுது அப்படின்னா வேறு ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். அது என்னங்கிறது நீங்கள் ஷோரூமில் இருக்கவங்க தான் கேட்கணும். நான் இது எப்படி நான் சொல்கிறேன்னு பார்த்தோன்னா, அஃபிஷியலாக என் பைக்குக்கு நடந்த சம்பவத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். எனக்கு என்ன த்ராட்டில் பாடி வந்து நான் அப்புறமா மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டேன். இப்போதைக்கு பழசே போட்டுருங்க, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டேன். நான் சொன்னது நல்ல விஷயம், நல்லதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா த்ராட்டில் பாடி க்ளீன் பண்ணி போட்டுட்டு மேக்னெட்டிக் காயில் மாற்றினே எனக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் எதுக்கும் செக் பண்ணும்போது இக்னிஷன் காயில் கொஞ்சம் செக் பண்ணுங்கள். மேக்னெட்டிக் காயில் இருக்குது பார்த்தீங்களா, அதை செக் பண்ணி பாருங்கள். அதை செக் பண்ணாலே உங்கள் பைக் வந்து ஏன் ஆஃப் ஆகுதுங்கிறத தெரிஞ்சிடும். ஸோ வேறு ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் மோட்டோ விஜய் டாடா பை, see you. ஓகே.